ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் சங்கர் பேசுகிறேன். விஜய் ஸ்பாட் சேனலுக்காக உங்களை வரவேற்கிறேன். நேற்று வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ரீசன் என்னென்னா, மறுபடியும் இந்த பைக் ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லையா, அந்த போன் மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப ஓவராக. அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் இதெல்லாம் போட்டு வந்தேன். இப்போ தான் கொஞ்சம் ஓரளவு நார்மலாக இருக்குது. வலி அந்தளவுக்கு இல்லை. வேறு எது சதிலையும் இதுலேயும் அடிபட்டால் கூட உடனே ஆறிடும் பொழுது, அந்த போனில் நரம்பில் மட்டும் அடிபட்டால் ஆறுறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. அதுதான் இருக்குல்லையே. இப்போ தான் ஓரளவு ரெக்கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கேன். தேர்தல் அறிக்கை நேற்று வந்துருச்சு. தளபதியோடது எல்லாமே பிளாஸ்ட் 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 எல்லாமே பிளாஸ்ட். 200 யூனிட் கரண்ட்டு ஃப்ரீங்கிறதா இருக்கட்டும். அப்புறம் பெண்களுக்கு 2500 6 சிலிண்ட்ரு, அதில் ஏற்கனவே சொன்னது தான். அப்புறம் பெண்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீ. சரியா? அப்புறம் அந்த 2500 கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார்ல, 60 வயசு வரைக்கும் உள்ள பெண்களுக்கு, 18லேருந்து 60 வயசு வரைக்கும் உள்ள பெண்களுக்கு 2500 தருவேன்னு சொல்லி சொன்னார். அதை ஒரு சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, என் குடும்பத்தில் உள்ள லேடிஸ் 60 வயசுக்கு தான் நீ கொடுப்பேன்னு உனக்கு எப்படி தோணுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 60 வயசு வரைக்கும் 2500 கொடுப்பாரு. இந்த 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு முதியோர் உதவித்தொகைன்னு சொல்லிட்டு தனியாக 3000 கொடுப்பார். மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை முதல் சொல்கிறாருன்னா அது என்ன ஏதுன்னு நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணி திட்டுங்க. உங்களுக்கு தெரியலனா 4 பேர்ட்டு கேட்டாவது திட்டுங்க. சும்மா எடுத்தோங்கோத்தோ அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அடுத்து அவங்க வீடியோ பார்க்குறவங்க நம்ப மாட்டாங்க. நடுநிலையாக நீங்கள் பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யார் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்கள உங்கள் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுப்பாங்க, உங்களை நம்புவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இல்லாட்டி உங்களை கண்டுக்காமல் போயிடுவாங்க. சரியா? தேர்தல் அறிக்கை எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். அவர் சொன்னதை கல்விக்கு, பெண்களுக்கு, அப்புறம் சாலை பாதுகாப்பு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்து தான் இது பண்ணியிருக்காரு. இவங்கள மாதிரி ஒரே ஏரியா நீட்டை ஒழிச்சிருவேன், ஒரே ஏரியா டாஸ்மார்க் ஒழிச்சிருவேன், எல்லாம் அந்த கம்பை சுற்றுற மாதிரி அப்படியே வரிசைக்கு ரீல் அடித்து விடுவாங்க. அந்த மாதிரிலாம் அவர் ஒன்று விடலாம். எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கொஞ்சம் நீட்டை உள்ள நீட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. நல்லா நீட்டாக உள்ள தேர்தல் அறிக்கை தான் விட்டுருக்காரு. அதனால் யாருமே பேனிக் ஆக வேண்டாம். உங்கள் ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா, உங்கள் ஓட்டு நோட்டாக்கு போடுறவங்க கூட இந்த தடவை மாற்றி டிவிக்கு ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் என்ன தான் நடக்குது. ஓட்டு போட விருப்பமே இல்லைவங்க தான் நோட்டால் போய் போடுவாங்க. ஒரு சிலர் ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஓட்டே போடாமல் இருப்பாங்க. அந்த பைத்தியக்காரங்களை பற்றி நான் பேச விரும்பலை. அவங்களாம் பிறந்தது வேஸ்ட்டு, இந்த உலகத்தில் வாழ்கிறது வேஸ்ட்டு, எதுக்குமே வேஸ்ட்டு தான். அவங்க பூமிக்கு பாரம், நாட்டுக்கு பாரம், குடும்பத்துக்கு பாரம். அதனால் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ரேஷன் கார்டு கொடுக்கக்கூடாது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடணும். அந்த மாதிரி ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தனியாக அதுக்கு தான் ஒரு ஓட்டான்னு ஒரு காலமும் ஒதுக்கி வச்சுருக்காங்க. அந்த வரிசையில் நின்று கூட ஓட்டு போட முடியலைன்னா இவங்களெல்லாம் என்ன செய்யலாம்? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. அந்த ஒரு ஓட்டு அவன் கரெக்டாக போட்டானா நாட்டோட தலையெழுத்தே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன் அதை பற்றி நான் நினச்சி கூட பார்க்க மாட்டானா? ரேஷன் கடையில் போய் க்யூவில் நிற்கிற, டாஸ்மார்க்கில் போய் க்யூவில் நிற்கிற, பஸ் ஏறதுக்கு போய் க்யூவில் நிற்கிற, எல்லாத்துக்கும் க்யூவில் தான் நிற்கிற, திருப்பதிக்கு போனால் க்யூவில் தான் நிற்கிற, முட்டை போடுறது கூட கீழே தான் நிற்கிற. ஏன் இந்த லைனில் நின்று ஒரு நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் நின்று ஓட்டு போட்டு உன்னால் போக முடியாதா? நீங்கள் இந்தளவுக்கு உங்கள் மைண்டை யூஸ் பண்ணாமல்
நீங்கள் உங்களுக்காக வாழாமல், குடும்பத்துக்கு வாழாமல், நாட்டுக்கு வாழாமல் எதுக்கு இந்த வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னு எனக்கும் தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். சரி, 40-50 வயசுல உள்ளவங்க தான் அந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்த்தா, இப்போ இருக்கிற ஒரு சில பசங்களும் அப்படி தான் இருக்கான். ஓட்டு போட்டு என்ன செய்யணும். இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். சொல்லும்போது பக்கத்தில் இருக்க எதையாவது எடுத்து சப்புன்னு அடிக்கலாம் போல தோணுது. என்ன செய்ய, அவங்க பொதுஜனமாக போயிட்டாங்களே, அவங்கள சொல்லி திருத்த முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் 4 பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கேட்குறவன் கேட்பான், கேட்டு இங்கே ஏற்றிடுவான். ஒரு சிலர் கேட்காதவன் இங்கே வாங்கி இங்கே விட்டுருவான். அவ்வளோதான். இந்த இடத்து பிரேமலதா மேடம் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த பக்கம் ஸ்டாலின், அந்த பக்கம் சகோதரர் கமலஹாசனா. என்ன செய்ய, ஸ்டாலின் சார் அப்படி தானே சொன்னார். சகோதரி கமலஹாசன் தானே சொன்னார். அப்போ சகோதரி கமலஹாசன் சொன்னார். சரியா, அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள பெருமையாக பேசுகிற இது பண்ணி விஜய் லாலிபப்புன்னாங்க. சரி, ஓகே. ஒரு காலத்தில் அந்த லாலிபப்பு ரசிகர்களோட ஓட்டு தான் உங்களுக்கு வந்திருக்கும். அதை மறந்துட்டிங்களா? சரி, அது ஓகே. இந்த லாலிபப்போட அண்ணன் இந்த விஜயாந்த், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே. இவ்வளோ சரி. எனக்கு இன்னொரு டவுட்டு, நீங்கள் எதுக்காக டிஎம்கேல போய் சேர்ந்தீங்க? நாங்கள் லாலிபப்பு இருக்கட்டும், இல்லை டேரி மில்காக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருந்துட்டு போகணும். சரியா, ஏகப்பட்ட லாலிபப் சாப்பிட்ற குழந்தைகளோட அம்மா அப்பாலாம் எங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அது வேறு விஷயம். இல்லை, நீங்கள் டிஎம்கேல போய் சேர்ந்ததுக்கான அஜெண்டா என்ன? உங்கள் ஹஸ்பண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது உங்களை எதிர்த்து தான். இந்த அம்மா கூட அவளை எதிர்க்கலை. அதனால தான் அடுத்து கூட்டணின்னு அந்த அம்மா கூட்டோடனே போய் சேர்ந்துக்கிட்டார். உங்களை தான் மெயினாக எதிர்த்தது காரணம். உங்களை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தார். சாகிற வரைக்கும் அப்படி தான் இருந்தார். என்ன கலைஞர் இறக்கும்போது அழுதார். இல்லை, உங்களோட அஜெண்டா என்ன எனக்கும் தெரில. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரில. உங்கள் உண்மையான தேமுதிக தொண்டை யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அதை இதுவரைக்கும் அக்செப்ட் பண்ணவே இல்லை எவனுமே. இதில் வேறு நீங்கள் விருத்தாச்சலத்தில் அவர் முத நின்று ஜெயித்த தொகுதியில் மறுபடியும் போய் நிற்க போகிறீங்க. ஓகே, ஜெயிச்சு காட்டிருங்க பார்ப்போம். நான் இதோட வீடியோ போகிறத நான் நிப்பாட்டிடுறேன் யூடியூப்பில். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் உங்கள் தம்பிக்கு ஒரு எம்பி சீட்டுக்கு, உங்கள் பையனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரு பெட்டி நிறையா பணம், இதுக்காக போய் சேர்ந்துருக்கீங்க. இது உங்களுக்கு கேவலமாக தெரியல. இவர் கட்சி ஆரம்பித்து ஆளுகளை பிடிங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கே தகுதாரவை எதுவுமே கிடையாது. நியாயமாக சொல்ல போனால் நீங்கள் தான் கூட்டணியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோங்க விஜய் கூட. அந்த பரதேசியை கூட போய் சேர்ந்ததுக்கு பதிலாக விஜய் கூட வந்து நீங்கள் தான் சேர்ந்துருக்கணும். ஆனால் உங்களை யார் குழப்பி விட்டாங்க, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. சரி, மனசாட்சி அது இல்லை. அது இருந்தால் உங்கள் ஹஸ்பண்டை நீங்களே சாக விட்டுருக்க மாட்டீங்க. எவ்வளோ காசு செலவு பண்ணியாலும் உடம்பை காப்பாற்றணுன்னு தான் நினச்சிருப்பீங்க. அதாவது பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் சுத்தமாகவே கிடையாது. சரியா, போதை கலாச்சாரம் அத்துமீறி இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் 2வது வீடியோவில் சொல்லிட்டீங்க. 2வது ஒரு தடவை வேறு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்க. அதிலே ஏகப்பட்ட பஞ்சாயத்து உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. உங்கள் கூட்டணிக்குள்ளே நீங்கள் தான் இப்போ கொளுத்தி போட்டிருக்கீங்க. உங்களை வந்து துறந்தார் வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெண் துறந்தாருங்கிறாங்க உங்களை. இல்லை, இப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் அந்த திமுகவில் சேர்ந்துட்டு இங்கே வந்தீங்க? உங்கள் டிஎம்டிகே ஆஃபீஸில் கொடி ஏற்றும்போது கொடி ஏறிச்சா? அப்படி அந்த விழுகலை. உங்கள் புருஷனோட ஆன்மா அங்கே அந்த மண்டபத்தையும் உங்கள் கட்சி ஆஃபீஸையும் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. உங்களை கூட அவ்வளோ சுற்றலை. அப்போ என்ன காரணம்? அவங்க ஆன்மா இன்னும் கரையை சேரலை. அவங்க நினச்சது நடக்கிற வரைக்கும் அந்த ஆன்மா இந்த பூமியில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அவர் உடம்பு சரியில்லாமல் செத்தாரோ அது அவன் உங்கள் பர்சனல்.
நீங்கள் எங்களை நோண்டாமல் இருந்தால் நாங்கள் உங்களை நோண்ட மாட்டோம். நீங்கள் கரெக்டாக இருங்க. ஃபஸ்ட்டு ஜெயிச்சு வாங்கன்னு சொல்கிறீங்களே, உங்கள் பையனும் போன எம்பி எலெக்ஷனில் உங்களால் மெஜாரிட்டியாக நின்று விருதுனால ஜெயிக்க வைக்க முடிஞ்ச அவங்களால. அவ்வளோதான் உங்கள் மைண்ட் செட். அவ்வளோதான். ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட்டு, கேவலமான ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருக்கு. அவ்வளோதான். நீங்கள் ஜெயிக்கிறது ரேரு. விருத்தாச்சலத்துலேயும் தமிழக வெற்றிக்கலம் தான் ஜெயிக்க போகுது. ஜெயிச்சு வந்த பிறகு நீ என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியல. அவங்களும் மெஜாரிட்டி வாங்க மாட்டானுங்க. யார்? ஆளுங்கட்சிக்காரங்க. நீங்கள் எப்படி தான் ஜெயிச்சு வர போகிறீங்கன்னு எனக்கும் தெரியல. பார்ப்போம். பாருங்கள் என்ன தான் நடக்குன்னு பாருங்கள். அப்புறம் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பெரிய நாடு லவுக்கு லங்கோடு லாஸ் மாதிரி பேசியிருக்காரு. மைக்கு கிடச்சா என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு உதாரணம் அவர் ஒருத்தர் தான் போகிறார். இல்லை செல்லம்னாரு. ஜனநாயகன் வரைக்கும் நடிச்சிருக்காரு விஜய் கூட. போன வாரிசில் கூட நடிச்சிருக்காரு. வாரிசில் பாதி நடிக்கும்போதே அந்த ஆடியோ லான்ச்சில் கூட அவரே பேசியிருக்காரு. இந்த கூட்டம் என்னவா கன்வெர்ட் ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவரே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டு தான் பேசியிருக்காரு. அப்போவே அவர் அரசியல் போகிறாங்கிற ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு. சரி, அது அப்போட முடிச்சுக்கணும். ஜனநாயகில் நடித்தார்ல, அப்பே அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்க வேண்டியதுனா, வேணாம் சார் உங்களுக்கு இந்த அரசியலாக வேண்டாம், அட்வைஸ் பண்ணியிருக்க வேண்டியதுனா ஏன் பண்ணலை? நீங்கள் பண்ணியிருந்தால் நாங்களும் ஜாலியாக தான் இருந்திருப்போம். படம் நடிச்சுட்டு இருந்திருப்பார். நாங்கள் அவர் படம் வரும்போதெல்லாம் திருவிழா தான் போயிட்டே இருந்திருப்போம். நாங்கள் பாட்டுக்கு அரசியல் பக்கம் ஓப்பனாக சொல்ல போனால் அவர் அரசியலுக்கு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எதுக்கு தேவையில்லாத வேலை? சம்பாதிச்சோமா போனோமா? நானாக அந்த 500 கோடி ரூபா சம்பளம் வந்தாலும் விட்டுட்டு இருக்க மாட்டேன். இதான் கம்பெனியில் கொடுக்குற சம்பளம் பத்தலைன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா வேலைலாம் பார்த்து தான் நான் என் பொழப்பை நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். புரியுதா? இந்த யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்து எனக்கு எதுவும் பெனிஃபிட் இல்லை. நான் எதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லணும், என் மனசில் உள்ளதை குறையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் அப்லோட் பண்ணுறேன். மற்றபடி இந்த லைக்ஸு கமெண்டு இதுக்காகலாம் நான் சத்தியமாக போடவே இல்லை. சரியா? அப்படி போட நினச்சா நான் விதவிதமாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 500 கோடி ரூபா சம்பளத்தை அவர் விட்டுட்டு வாராருன்னா ஏன் விட்டுட்டு வராருன்னு யோசிக்கணும். அதை யோசிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் இது இல்லை, அருகதையும் கிடையாது, புத்தி இல்லை, அருகதையும் இல்லை. சரியா? அவர் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு வாரேங்காரு? 500 கோடி ரூபா சொத்தை மட்டும் அவர் விட்டுட்டு, 500 கோடி சம்பாத்தியத்தை மட்டும் விட்டுட்டு வரல, அவர் ஃபேமிலியே பகைச்சிட்டு தான் வெளியே வந்திருக்காரு. எந்த ஒரு பொண்டாட்டியாவது நல்லா சம்பாதிச்சுட்டு நீங்கள் போயிட்டுருக்கும்போது திடீர்னு நான் மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன்னு சொன்னால் விடுவாளாம்? அதில் இருந்தால் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கும். அதில் இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பித்து கடைசியில் இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. அந்த டிவோர்ஸாக இல்லை, அது வேறு விதமான அவங்க பர்சனல் இஷ்யூ. அது இந்த பேப்பர் பத்திரிக்கையில் இந்த பிச்சைக்கார போயிடுங்க தீய சக்தி தான் மாற்றி மாற்றி போட்டு மக்களை பூரா ஒரு குழப்பி விட்ருக்காங்க. புரியுதா? அதனால் அதெல்லாம் யாருமே நம்பாதீங்க. எல்லாமே உங்களை மடம் மாற்றுறதுக்காக பண்ணுற வேலை. அது யாருமே நம்பாதீங்க. அதைத்தான் என்னை பொறுத்தவரை அதுதான் உண்மையாக இருக்கும். அது மடம் மாற்றுறது ஒன்றுனா டிஎம்கேக்கு கை வந்த கலை. மக்களை திசை மாற்றுறது, மடம் மாற்றுறதெல்லாம் அவங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு வேலை. அதனால் யாருமே அவங்க போகிற அந்த விளம்பரமாக இருக்கும், யூடியூப்பில் டிவியில் போகிற விளம்பரமாக இருக்கட்டும், எதையுமே நம்பாதீங்க. 1 நம்பர் ஃப்ராடு. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து சாதாரணமாக சேல்ஸ் ஆகிட்டு இருந்தால், ரொம்ப லோவாக சேல்ஸ் ஆகிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க? வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க, டிவியில் போடுவாங்க, எல்லாமே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது போட போட உங்களுக்கும் பிடிச்சி போய் வாங்கிடும். அதே மெத்தடு தான் இங்கே ஃபாலோ பண்ணுறானுங்க. இவங்க தோற்றுருவோன்னு பயம் வந்துருச்சு. அதனால தான் இவங்க அந்த ஒரே ஃபேக் ப்ரொமோஷன் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. அந்த திராவிட பெருஞ்சுருவான்னு ஒன்று போட்டு அதில் அவங்க செஞ்ச சாதனையெல்லாம் ஒட்டினாங்களே, அதுக்கு பக்கத்துலேயே கள்ளச்சாராயத்தில் இறந்தது. இந்த கரூரில் இறந்து போனது எங்களோட பாதுகாப்பு குறைபாடுனால தான் இறந்து போனாங்க அப்படின்னு போடலாம். எத்தனையோ இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அதெல்லாம் போட வேண்டியதுதானே? ஏர் ஷோவில் இறந்தது போட வேண்டியதுதானே?
ஏன் போடலை? பயம். போட்டால் ஓட்டு விழாது. இன்னும் பாசிட்டிவாக உள்ளதை போட்டால் தானே ஓட்டு விழும். நெகட்டிவாக உள்ளது போட்டால் ஓட்டு விழாது. இவனுங்க மாதிரி பிச்சைக்கார பயல்களை உலகத்துலேயே நீங்கள் பார்க்க முடியாது. சரியான ஃப்ராடு பயலுங்க. ஒரு அம்மா மனுவை கையில் கொடுத்து காலில் விழுந்து பாருங்கன்னு சொல்லுது. அந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டு அந்த ஃபார்மை வாங்கிட்டு போகிறாரு. அந்த அம்மாவை என்ன ஏதுன்னு கூட நின்று பார்க்க முடியாத அளவுக்கு இதை பிடுங்குற பிஸியில் அலைகிறாரு அவர். இவரெல்லாம் நம்ம உட்காந்துர வச்சோம் பார்த்தியா, நம்ம வீட்டு வாசலில் இருக்க செருப்படுத்து நம்மளை கன்னத்தில் நம்மளே அடிச்சுக்கணும். இவரை ஏன்டா உட்கார வச்சோம் அப்படின்ட்டு அந்தளவுக்கு ஒரு கேவலமான நடத்தையில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த சீட்டுக்குள்ளே பவரே இப்போ போச்சு எனக்கு தெரிஞ்சு. இவர் இதனால தான் வந்தார். இதுதான் காரணம். அதாவது இவர் தனியாக அந்த 564 வாக்குறுதியுமே செய்யலைன்னா கூட பரவாயில்ல. இவரே முதலமைச்சராக இருந்து எதுவும் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. வந்து எம்எல்ஏவாக அவர் பையனை நிற்க விட்டார். ஒரு 3-4 மாதம் கழித்து அமைச்சர் பதவி கொடுத்தாரு. அதுலேருந்து ஒரு 2-3 மாதம் கழித்து துணை முதலமைச்சர் கொடுத்துட்டாரு. அதனால தான் சரி இப்படி இருந்தால் குடும்பராட்சி மன்னராட்சியை மாற்றிடுவாங்க, அதனால தான் சொல்லிவிட்டு இவர் வந்து கட்சியை ஆரம்பித்து வந்தது காரணம். இதுதான் மெயின் ரீசன். சரியா? மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. வேறு அவங்களுக்கு இவங்களுக்கு குடும்பத்தார சொத்து தாரெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் மெயின் ரீசன். அதுதான் அவரே சொல்லியிருப்பார் ஒரு மேடையில், ஒரு மீட்டிங்கில் கூட சொல்லியிருப்பார். திமுகவுக்கு எனக்கும் தனிப்பட்ட விரோதமாக கூட எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது மக்களுக்கு நீங்கள் அந்த 564 வாக்குறுதி கொடுத்தீங்க. அதில் நீட்டை ஒழிப்பேன், டாஸ்மார்க்கை மூடிடுவேன்னு சொன்னால் தான் மெயின். அதை வச்சு தான் நாடகத்தை க்ரியேட் பண்ணீங்க நீங்கள் 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி. கொரோனா லாக்டவுன் டயத்தில் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கருப்பு மாஸ்க் போட்டுக்கிட்டு என்னென்ன அல்சாட்டியம் பண்ணீங்க. இப்போ பார்த்தீங்களா, அடித்து விரட்டுறாங்க. உங்களே உங்கள் குளத்தூர் தொகுதியில் உள்ள விடலை. அந்தளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கவர்மெண்ட் நடத்திருக்கீங்க. சரியா? உங்களை உங்களை மட்டும் இல்லை, அனிதா ராதாகிருஷ்ணன், திருச்செந்தூராக இருக்கட்டும், ராஜகண்ணப்பன், கனிமொழி மேடம், வரிசைக்கு இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். ஏன் உங்கள் ஏரியா கவுன்சிலர் கூட எம்எல்ஏ ஆக்கி விட்டீங்க. இந்த தடவை அவங்கள கூட உள்ளே விடலை. இந்த தடவை ஓட்டு சர மாதிரியே பிரிய போது நீங்கள் தெரிச்சு ஓட போகிறீங்க. இந்த தடவை டெபாசிட் கூட வாங்காமல் எல்லாம் முக்கால்வாசி தொகுதியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று சென்னை உங்களை போடா வேணுன்னு சொல்ல போகுது. சென்னையில் நீங்கள் ஜெயிக்கவே மாட்டீங்க. அது இந்த 4500 கோடி வாங்கி அப்படியே முழுங்கினீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த சென்னை மக்களும் உங்களை மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. அங்கே உள்ள சின்ன பையன் உங்களை கேவலமாக பேசுகிற அளவுக்கு கேவலமாக உங்கள் சென்னை கவர்மெண்ட்டு மேயர் பிரியா வச்சு நடத்தியிருக்கீங்க. அந்த மேயர் பிரியாவுக்கு மேக்கப் போகிறதுக்கு நான் சரியாக பெறும்போது அந்தளவுக்கு ஒரு கேவலமான கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஓட்டு எடுத்தாங்களா ஜெயித்தாங்களான்னு தெரியுது. அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து மேயர் பதவி கொடுத்தாலாம் ஓகே தான். அவங்கள ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா நீங்கள் பார்த்தீங்களா? அவரை சேகர்பாபு கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க. சேகர்பாபு அவருக்கு குருவாக இருக்காரா இல்லை என்ன வேலை பார்க்காருனே தெரில. அவர் சொல்கிறது தான் இந்த மேடம் கேட்குது. அது மேயர் பிரியாவா இல்லை சேகர்பாபுவோட என்ன சொல்கிறதுனே தெரில. உங்களுக்கு கவர்மெண்ட் நடத்த தெரிலங்கிறது அந்த 2 வருஷத்துலேயும் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரியலை, எதுவுமே தெரியல, அதுதான் உண்மை. நீங்களும் ஒழுங்காக பார்க்க மாட்டீங்க. கவர்மெண்ட்டை பார்க்குறோன்னு பார்க்க விட மாட்டீங்க. இப்படியே நீங்கள் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டே இருப்பீங்க. உங்களை எதிர்த்து எவனா அரசியல் பண்ண வந்தால் அவனை ஏதாவது பொய் அவதூறை கலப்பி விட்டு அவனை ஊமாடி அடித்து படுக்க வைக்கலாம் நினைப்பீங்க. அது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், இப்போ நடக்காது. உங்களை ஓட்டை இந்த தடவை பிரித்து உங்களை ஒரு மெஜாரிட்டி கூட வாங்க முடியாமல் ஆக்கி தொங்கு சட்டமன்றத்தில் கொண்டு போய் விட வைப்போம். அதை எங்களுடைய தொங்கு சட்டமன்றத்தில் போயிட்டு எடப்பாடி நீங்களோ யாராக ஒருத்தர் சிஎம் ஆனாலும் தளபதியோட அனுமதி இருந்தால் தான் உட்கார முடியும். இல்லாட்டி ரீஎலெக்ஷன் தான் வரும். இதுதான் இப்போ நடக்கக்கூடிய ஒரு
ஆச்சரியமான அபூர்வமான தேர்தலாக இருக்கும். யாருமே மெஜாரிட்டி வாங்க மாட்டாங்க, தளபதி சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் இந்த தடவை. அதுதான் நான் இந்த தடவை சொல்ல வரேன். ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. நாளைக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். எதை பற்றி போடுறேன்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, see you another. Bye.